Hello everyone, welcome back to Vedantu channel. நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ல இயல் 1ல இருக்க முக்கியமான குறுவினாக்கள் மற்றும் செறிவினாக்கள் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இது கூட வந்து உங்களுக்கு 1 மார்க் இருக்க போகுது. அப்புறம் ஹோம்வொர்க் क्वेश्चंस அப்படின்றதெல்லாம் இருக்க போகுது. ஓகே, இன்ட்ரஸ்டிங்கா. அதாவது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அடுத்து வரக்கூடிய அரையாண்டு தேர்வு அதாவது ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு தமிழ்ல எப்படி 100 எடுக்கிறது அப்படின்ற நோக்கத்தோட தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம ஃபுல்லா போர்ஷனை வந்து படிக்க போறோம். அதுதான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா டார்கெட் 100 அப்படின்றது நான் உங்களுக்கு போட்டுருக்கேன். ஓகேவா? பார்க்கலாமா? ஆனால் நம்ம எல்லா கொஷின் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நாளைக்கு என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கொஷின் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இல்லை சொல்லித்தராத கொஷின் வந்திருக்கு அப்படின்னா சார் இதை நீங்கள் சொல்லவே இல்லை சார், வந்து சொல்லியிருந்தா நான் எழுதியிருப்பேன் சார் அப்படின்றீங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா கொஷினையும் வச்சுருக்கேன். ஆனால் அதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் நான் சொல்லிவிடுவேன். நடத்தும் போது என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். இந்த பிடிஎஃப் அப்படின்றதும் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். யார் கடைசி வரையும் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பிடிஎஃப் அப்படின்றதையும் நான் தரப்போகிறேன். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா 10th இயல் 1ல இருக்க முக்கியமான குறுவினாக்கள் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். முக்கியமான குறுவினாக்கள் மற்றும் செறிவினாக்கள் புக் பேக்குள்ள இருக்க கொஷின்ஸ் அதாவது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. வேங்கைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வேங்கை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மரத்தை குறிக்கிறது. வேங்கை அப்படின்னு நார்மலா சொன்னோம் அப்படின்னா அது என்ன குறிக்குது? ஒரு மரத்தை குறிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? வேங்கை அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனுசு படம் சார் வேங்கைனா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அது கிடையாது. வேங்கை அப்படின்னா ஒரு மரத்தை குறிக்குது. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா தனிமொழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எந்த ஒரு பிரிப்பும் இல்லாம ஒரு சொல் ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னு என்ன சொல்லுவோம்? அதை தனிமொழி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வேம் பிளஸ் கை. வேம் பிளஸ் கை அப்படின்றத வேங்கையை பிரிக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா வேகின்ற கை அப்படின்றது பிரிக்குது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா தொடர்மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? இது எழுதுனீங்கன்னா போதும், அழகா வந்து 2 மார்க் கொஸ்டின் அழகா 2 மார்க் அப்படின்றது வாங்கிடலாம். ஓகேவா? அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்றது மறுபடியும் பாருங்க. கொஸ்டின் என்ன கேட்டாங்க நம்மள்ட்ட? வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக அப்படின்னு கேட்டாங்க. கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? வேங்கை அப்படின்றது ஒரு மரத்தை குறிக்கிறது, அது தனிமொழி. தனியா ஒரு வார்த்தை இருக்கு, அதை பிரிக்காம இருக்கும், அது வந்து என்னது? தனிமொழி. அதே வேம் பிளஸ் கை அப்படின்றது என்னது? வேகின்ற கை என பொருள் தருது, இது என்னது? தொடர்மொழி. புரிஞ்சிருச்சா இந்த கொஸ்டின்? கிளியரா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின். மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களை பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் லைவ்ல. ஒரு பையன் வந்து சொன்னான், சார் 50 காப்பியம் என்னன்னு கேட்டேன், என் ஃப்ரெண்டு தொல்காப்பியம்ன்றான் சார் அப்படின்னு சொன்னான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. 50 காப்பியம் என்னென்ன இருக்கு தெரியுமா? பார்க்கலாமா? என்னென்ன இருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீபக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஓகேவா சார்? இங்க எங்க சார் அதெல்லாம் இருக்கு அப்படின்னா பாருங்களேன். மண்ணும் சிலம்பே. மண்ணும் அப்படின்றது என்ன? சாரி, சிலம்பே அப்படின்றது மண்ணும் அப்படின்னா நிலைத்து அப்படின்றது பொருள். சிலம்பே அப்படின்றது என்ன? சிலப்பதிகாரம். ஓகேவா? இது என்னது? சிலம்பே அப்படின்றது என்ன? சிலப்பதிகாரம். இது கிளியரா? அடுத்து மணிமே அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா மணிமேகலை. இது என்னது குறிக்குது அப்படின்னா மணிமேகலையை குறிக்குது. அப்போ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 2 கிடைச்சிருச்சு. ஒன்று என்ன கிடைச்சிருச்சு? சிலப்பதிகாரம் ஒன்று கிடைச்சிருச்சு. இன்னொன்று என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா மணிமேகலை அப்படின்னு ஒன்று கிடைச்சிருச்சு. புரியுதா? இப்போ மீதி என்னென்ன சார் இருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. கிளியர் ஆகுதா? அப்போ மீதி என்னென்ன இருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே. இது என்ன பாட்டு? அன்னை மொழி யார் எழுதுனது? பாவலரேறு பெருஞ்செத்தினார் எழுதினார். ஓகேவா? கணிச்சாறு அப்படின்ற தொகுப்புல இருக்கு. மொத்தம் 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. பள்ளி பறவைகள் அந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. கணிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியகுத்து, நூறாசிரியம், என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலான நூல்கள் எழுதியிருக்காரு பாவலரேறு பெருஞ்செத்தினார். அதுல இருக்கிற அந்த பாட்டுல காப்பியங்களை தவிர எஞ்சி உள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. இதுல இருக்கிற காப்பியத்தை தவிர மீதி இருக்க காப்பியத்தை வந்து எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? அப்ப என்ன அப்படின்னா மண்ணும் சிலம்பே, மண்ணும் அப்படின்னா நிலைத்து அப்படின்றது பொருள், சிலம்பே அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து கலை வடிவே அப்படின்னா என்னது? மணிமே கலை வடிவே அப்படின்னா என்னது? மணிமேகலை. எதை குறிக்குது? மணிமேகலையை குறிக்குது.
ஓகேவா? இது கிளியர் ஆகுதா? அடுத்து இந்த அடியில் இடம்பெற்றுள்ள காப்பியங்கள் இது 2 காப்பியம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஒன்று சிலப்பதிகாரம் கிடைச்சிருச்சு, சாரிப்பா, ஒன்று சிலப்பதிகாரம் கிடைச்சிருச்சு, இன்னொன்று என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா மணிமேகலை கிடைச்சிருச்சு. மீதி என்ன இருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? மீதி என்ன சார் இருக்கு அப்படின்னா சீவக சிந்தாமணி. என்ன இருக்கு? சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அப்ப என்ன இருக்கு? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஓகேவா? என்னென்ன இருக்கு? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதெல்லாம் என்ன? ஐம்பெருங்காப்பியங்கள். ஓகேவா? ஐஞ்சிருங்காப்பியங்கள் யாராச்சும் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? அப்ப நம்ம முன்னாடி என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா சிலப்பதிகாரமும் கிடைச்சிருச்சு, மணிமேகலையும் கிடைச்சிருச்சு. மீதி இருக்கிறது என்ன? சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இது யாவும் எஞ்சிய ஐம்பெருங்காப்பியங்கள். ஓகேவா? இது மீதி இருக்கிறது என்னது? மீதி இருக்கிறது தான் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்றது சொல்றாங்க. கிளியர் ஆகுதா? ஓகே, அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து 3வது கொஸ்டின். சார் இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்களா அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது இருக்க கொஸ்டின் நீங்கள் படிச்சுட்டு போயே ஆகணும். ஓகேவா? இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் தெரியணும், ஆனால் தெரியாமல் போகக்கூடாது. ஓகேவா? இந்த கொஸ்டின் என்ன பண்ணணும்? ஆன்சர் தெரியணும், தெரியாமலாம் எக்ஸாம் ஹாலுக்கு போகக்கூடாது. என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாச்சும் போகணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன். ஓகேவா? பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் ஒன்று. சார் தாருன்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வாழைத்தாறு தெரியுமா? இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாழைத்தாறு. இது இருக்கா? ஒரு வாழை பழமாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு தாராக இருக்கும். வாழை மரத்துலேருந்து என்ன பண்ணுவோம்? அதை வெட்டி எடுத்துகிட்டு வருவோம், இவ்வளோ பெரிய தாராக இருக்கும். இதுதான் தாறு. ஓகேவா? ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஆமாம், சீப்புனா என்ன சார் அப்படின்னா இதுதான் சீப்பு. ஓகேவா? நம்ம வந்து என்ன படிச்சிருப்போம்? ஒவ்வொரு இதோட மணி வகை என்ன, குலை வகை என்ன அப்படிலாம் படிச்சிருப்போம். அது மாதிரி இது என்ன அப்படின்னா ஒரு தாறு. அந்த தாருக்குள்ள இருக்கிறது தான் சீப்பு. இது புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு தார் அப்படின்றது நம்ம வாழை மரத்துலேருந்து எடுப்போம், அதை வந்து ஒரு தார். அதாவது வந்து கிராமத்துப்புறங்களில் இருக்க பசங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு ஃபுல்லாக இருக்கிறத என்ன சொல்கிறாங்க? இதை வந்து தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பேர் என்ன அப்படின்னா சீப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து சின்னதாக இருக்குது, அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அந்த வாழைக்காய் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னா அதோட பிஞ்சு வகை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கச்சல், வாழை கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் மறந்துடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேவா? அப்போ ஒரு தாட்டில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஓகே, ரைட்டு. ஒரு தாட்டில் என்ன இருக்கு? பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. கரெக்டா? கரெக்டு இருக்குது. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. இது கரெக்டா? தப்பு. ஒரு சீப்பில் எப்படி பல தாறு வாழைப்பழங்கள் இருக்கும்? சீப்பில் எப்படி இந்த தாறு வாழைப்பழங்கள் இருக்கும்? அது இருக்காது, அது தப்பு. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன, அது இருக்கும். அது என்ன இருக்கும்? ஒரு சீப்பில் வந்து பல வாழைப்பழங்கள் இருக்கும். மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி. இது 3ல எது கரெக்ட் அப்படின்றது எழுத சொல்றாங்க. எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான மீதி இருக்கிறதுல ஏன் வந்து அது தப்பு அப்படின்ற காரணத்தை எழுதுங்க அப்படின்றது கேட்குறாங்க. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுதான். இது வாழைத்தாறு, இது சீப்பு. இது நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து எது சீப்பு எது வாழைத்தாறு அப்படின்றத நல்லா தெரியணும். அப்பதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். அப்ப இது என்ன அப்படின்னா வாழைத்தாறு. ஏன் அப்படின்னா ஒரு எல்லா பழமும் ஒரே மாதிரி இருந்துச்சு, ஒரே இதா இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? வாழைத்தாறு அப்படின்னு சொல்றோம். அதே சீப்பு அப்படின்னா இதுல இருக்கிற ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். இதுல இருக்க ஒரே ஒரு பகுதி இருக்குல்ல, இதை தான் என்ன சொல்றாங்க? சீப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னது? வாழைத்தாறு. அப்ப இதை என்ன சொல்றாங்க? சீப்பு. இது என்னது? வாழைத்தாறு. ஓகேவா? இது என்னது? வாழைத்தாறு. இது புரிஞ்சிருச்சா? இது வாழைத்தாறு, இது சீப்பு. இதுல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் சரியான தொடர்கள் பிழையான தொடர் எது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? சரியான தொடர் எது, பிழையான தொடர் எது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். கிளியர் ஆகுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு தார் இருக்கு, அதுல பல சீப்பு வாழைப்பழங்கள் அப்படின்றது இருக்குதா? ஒரு தார்ல பல சீப்பு வாழைப்பழங்கள் இருக்கு. இது சரியான தொடர். பிழையான தொடர் என்ன? ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்ல வாழைப்பழங்கள் மட்டும்தான் இருக்கு, பல தாறு வாழைப்பழங்கள் இல்லை. இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது கிளியர் ஆகுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு தார்ல
பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ரைட்டு, ஒரு தார்ல இங்க ஒரு சீப்பு இருக்கு, இங்க ஒரு சீப்பு இருக்கு, இங்க ஒரு சீப்பு இருக்கு, எல்லா சீப்பு இருக்கா? இது கரெக்டான தொடர். பிழையான தொடர் ஏன் சார் அப்படின்னா, ஒரு சீப்பில், இதுதான் ஒரு சீப்பு, இதுதான் என்ன சொல்றாங்க, ஒரு சீப்பு. இந்த ஒரு சீப்ல பல தாறு வாழைப்பழங்கள், இந்த தாறு வாழைப்பழங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தப்பு தானே? ஓ, இது கிளியர் ஆகுதா? இது புரிஞ்சிருச்சுன்னா போதும். ஓகேவா? அடுத்து என்ன சார் அப்படின்னா, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. அது கரெக்ட் தான். ஒரு சீப்புல 12, 13, 15 அது மாதிரி என்ன இருக்கு, வாழைப்பழங்கள் அப்படின்றது இருக்கு. அடுத்து பிழைக்கான காரணம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அப்படின்றத பாப்போமா. தாறு அப்படின்றது என்ன, வாழைக்குலை. ஒரு ஃபுல்லா இருக்குதுன்னா, ஒரு வாழை ஃபுல்லா ஒரு குலையா இருக்குன்னா அதுதான் என்ன சொல்றாங்க, வாழைத்தாறு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சீப்பு அப்படின்னா வாழைத்தாற்றோட பகுதி. ஒரு வாழைத்தாறுல ஒரு பகுதி மட்டும் இருக்கு, இன்னொரு பகுதி மட்டும் இருக்கு, மூணாவது பகுதி மட்டும் இருக்கு, அதை தான் என்ன சொல்றாங்க, சீப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? கிளியர் ஆகுதா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். முடிச்சுட்டு இன்னொரு வாட்டி என்ன பண்ணலாம், ரீகேப் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குறளில் அமைந்துள்ள அளபடையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ். இந்த குறள் இது வந்து என்னது, ஒரு திருக்குறள். இதுல அமைந்துள்ள அளபடை, இதுல என்ன அளபடை அமைஞ்சிருக்கு அப்படின்னும் அதை வந்து சுட்டி காட்டி அதன் இலக்கணத்தை நீங்க தருங்க அப்படின்றது கேட்குறாங்க. பார்க்கலாமா என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் உடுப்பதுவும் உண்பதுவும் அப்படின்றது வந்திருக்கு. சார் உடுப்பதுவும் உண்பதுவும்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது செய்யுள்ள இனிய ஓசைக்காக அளபெடுக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இனிய ஓசைக்காக அளபெடுக்கிறத என்ன சொல்லுவாங்க, இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுது, உடுப்பது உண்பது காணின் பிறர் மேல் வந்திருக்கலாம். இந்த குறள் எப்படி வந்திருக்கலாம், உடுப்பது உண்பது காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் அப்படின்றது திருக்குறள் வந்திருக்கலாம். ஆனா அதோட இனிய ஓசைக்காக என்ன பண்ணிருக்காங்க, அதோட இனிய ஓசைக்காக என்ன பண்ணிருக்காங்க, அப்படின்ற வார்த்தையை சேர்த்திருக்காங்க. அதுதான் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்னிசை அளபடை வந்துள்ளது. அவ்வளவுதான். இதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் அப்படின்றது வாங்கிட்டு ஸ்கோர் பண்ணிட்டே போயிருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின்ஸ், அழகா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? அதெல்லாம் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும். கிளியர் ஆகுதா? அப்ப என்ன அப்படின்னா உடுப்பது உண்பது காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் அப்படின்றது இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்றாங்க, இனிய ஓசைக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அதாவது கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மலை. அதுல வந்து கெடுப்பது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கன்னு இருந்திருக்கலாம். ஆனா கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மலை. அந்த அப்படின்ற வார்த்தை எதுக்காக சேர்க்கிறாங்க, இன்னிசைக்காக. அந்த குறளோட அந்த செய்யலோட இன்னிசைக்காக சேர்க்கப்படுறது என்னது, இன்னிசை அளபடை. ஓகேவா? நான் அளபடை என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு தனி கிளாஸா நடத்துறேன். ஓகேவா? அளபடை என்ன பண்றேன், ஒவ்வொரு இலக்கணத்தையும் நான் ஒரு தனித்தனி கிளாஸா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இலக்கணத்தையும் நான் நடத்துறேன். கிளியரா? ஓகேவா? அப்ப இப்போதைக்கு என்ன பார்த்துக்கோங்க அப்படின்னா உடுப்பதும் உண்பதும் அப்படின்றது என்ன இருக்கு, இனிய ஓசைக்காக சேர்த்திருக்காங்க. அதனால இது வந்து இன்னிசை அளபடை. கிளியர் ஆகுதா? பாயிண்ட் புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஓகே, அடுத்து அதுதான் சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும், செய்யுள்ள ஓசை குறையல ஆனாலும் அந்த இடத்துல இனிய ஓசைக்காக அளபெடுக்கிறத என்ன சொல்றாங்க, இன்னிசை அளபடை. கெடுப்பது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்றது நார்மலா. கெடுப்பது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, அங்க எதுவும் குறையலாம் இல்லை. ஆனா அந்த இடத்துல இனிய ஓசை வரணும். கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மலை. இப்ப எப்படி இருக்கு, அப்படியே அந்த இனிய ஓசையா இருக்கா இந்த லைனு, கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்றது என்னது, இனிய ஓசைக்காக அளபெடுக்குதா. இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? புரிஞ்சிருச்சா? அதுதான் சொல்றாங்க செய்யல ஓசை குறையில, ஆனா அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க, ஓசையை வந்து இன்னும் வந்து மிகைப்படுத்தணும். செய்யல் வந்து என்ன பண்றாங்க, ஓசை இன்னும் மிகைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அளபெடுக்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிய ஓசைக்காக இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஆகுதா? ஓகேவா? நான் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம் வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். அது என்ன இருக்கு அப்படின்னா 11th 12th சேனல்ல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு காமனா தான் இருக்கு.
காமனா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்றது நடத்தியிருக்கேன். என்ன பண்ணுங்க அப்படின்னா 11th 12th வேதாந்த யூடியூப் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா பகுபத உறுப்பு இலக்கணம் வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த வீடியோவும் போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன சார் 10th இதில் போஸ்ட் ஆகல, 11th 12th போஸ்ட் ஆகிருக்கும். என்ன பண்ணுங்க அதில் போய் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கிளியர் ஆகுதா? ஓகே. அப்போ என்ன பார்த்தோம்? செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும் இனிய ஓசைக்காக அளபெடுக்கிறது என்ன? இன்னிசை அளபடை. சார் என்ன சார் இந்த இடத்துல டார்கெட் 100ன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா, வரப்போகிற அரையாண்டு எக்ஸாமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழில் 100க்கு 100 அப்படின்றது வாங்க போகிறோம். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்? டார்கெட் 100 அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஓகேவா? எடுக்கலாமா? கண்டிப்பாக முடியும். என்ன பண்ணணும்? இப்போலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வரப்போகிற ஆஃபில் எக்ஸாமுக்கு ஒரு 2 கோடு நோட்டு வாங்கி வச்சிருங்க. சார் என்ன சார் 2 கோடு நோட்லாம் வாங்க சொல்கிறீங்க? 2 கோடு நோட்டு என்ன பண்ணுங்க வாங்கி வச்சிருங்க. வாங்கிட்டு யாருக்கெல்லாம் எழுத்து ஒழுங்காக வரலையோ என்ன பண்ணுங்க இப்பயே எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எழுதி பெண்ணெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்ணாப்பிலான்ட்டு இப்படிலாம் பிடிக்கக்கூடாது. இப்படிலாம் சில பேர் பிடிச்சிட்டு எழுதுவாங்க, இப்படிலாம் பிடிச்சிட்டு எழுதுவாங்க. அப்படிலாம் பிடிக்கக்கூடாது. அழகாக பெண்ணை வந்து இப்படி தான் பிடிக்கணும். கிளியர் ஆகுதா? அழகாக பெண் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இப்படி தான். இப்படி எழுதும்போது கை மட்டும்தான் போகணும், இப்படிலாம் எழுதக்கூடாது. விரல் மட்டும்தான் எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மெத்தட். இந்த மாதிரிலாம் தான் எழுதணும். எழுதும்போது ஃபஸ்ட்டு எழுதும்போது கொஞ்சம் பொறுமையாக எழுதுங்க. ஓகேவா? கொஞ்சம் பொறுமையாக எழுத என்ன பண்ணலாம் அப்படின்னா போக 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 பிக்கப் ஆயிரும். ஓகேவா? எழுத்தை மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் எழுதும்போது, அப்புறம் போக போக உங்களுக்கே பிக்கப் ஆகும். ஓகேவா? கிளியர் ஆகுதா? ஓகே. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா சின்ன பசங்க மாதிரி வந்து என்ன பண்ணுங்க 2 கோடு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க, 4 கோடு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அழகாக எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? அது முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்டை டு அட்டை படிக்க போகிறோம். ஏன் சார் அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும் தமிழில் நல்ல ஸ்கோர் அப்படின்றத வாங்க முடியும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரையும் கரைச்சி குடிடா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லுத்தையும் படிக்க போகிறோம். எப்படி சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுக்குன்னு கண்ணா பண்ணாட்டு எல்லாத்தையும் போய் படிச்சிடக்கூடாது. எது நமக்கு எக்ஸாமுக்கு ஓரியன்டாக உள்ளது ப்ளூ பிரிண்ட் போட்டு எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அது மாதிரி படிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இயல் 1லேருந்து இயல் 8 வரையும் இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் 1 மார்க் படிக்கணும், 2 மார்க் படிக்கணும், அடுத்து சிறுவினா படிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நெடுவினா படிக்கணும், அவரை கற்பவை கற்ற பின் படிக்கணும். இது சார் இதெல்லாம் எப்படி சார் யார் சார் சொல்லிக் கொடுக்க போகிறோன்னா கவலையே படாதீங்க. இது எல்லாத்துக்கும் இனிமேல் என்ன ஆக போகுது வீடியோ அப்படின்றது உங்களுக்கு ஒன்று போஸ்ட் ஆகிட்டே இருக்க போகுது. இப்போ நான் வந்து இயல் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இயல் 2 இயல் 3 அப்படின்றது போஸ்ட் பண்ணிட்டே வருவேன். பின்னாடி நடுவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அரையாண்டு எக்ஸாமோட உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். எப்படி போன வருஷம் இருந்துச்சு, அதுக்கு போன வருஷம் எப்படி இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? கிளியர் ஆகுதா? அப்போ என்ன பண்ணுவீங்க எல்லாரும் எழுதுவீங்களா? ஓகே. அப்போ என்ன பண்ணணும் வரப்போகிற அரையாண்டு எக்ஸாமில் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா 100 மார்க் அப்படின்றது எய்ம் பண்ணி போகணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுது செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக அளபெடுக்கிறது என்ன சொல்கிறாங்க இன்னிசை அளபடை அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. அடுத்து தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஓகேவா? தற்கால உரைநடைகள் இப்போ இருக்க உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு சார் ஸ்லேடை என்ன சார் அப்படின்னா இரு பொருள்பட அமைவது. என்னது 2 பொருள்பட அமைகிறதா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்லேடை. இருட்டுற மொழிதலணி சந்த கவிமணி தமிழழகனார் அவர் வந்து ஒரு லெசன் படிச்சிருப்போம் முன்னாடி, பாதி பேருக்கு மறந்துருக்கும் அவரை பற்றி படிக்கல அப்படின்ட்டு. சந்த கவிமணி தமிழழகனார் அவர் இருப்பார். அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அந்த ஸ்லேடையை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பார். ஓகேவா? அப்போ தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. என்ன பண்ண சொல்றாங்க ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா என்ன சொல்ல வராங்கன்னு. இத்தொடர் எவ்வித மாற்றமும் இன்றி 2 விதமான பொருளை தருகிறது. இப்போ வரக்கூடிய ஒரு தொடர் என்ன பண்ணுது 2 விதமான பொருளை தருது. ஓகேவா? என்ன பொருள் அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சீனியில் வாசம் செய்யும் எறும்பு பால் இறந்து மிதக்கிறது. ஓகேவா? சீனியில் சீனி என்ன சொல்லுவோம் சர்க்கரை. ஓகேவா? சீனி என்ன சொல்லுவோம் நம்ம சர்க்கரை, அதுதான் சொல்லுவோம். அதில் வாசம் செய்யும் எறும்பு, வாசம் செய்யும் எறும்புனா அந்த என்ன பண்ணுவோம் அந்த எறும்பு வாசம் பிடிச்சிட்டு பின்னாடியே வரும். ஓகேவா? அது என்ன பண்ணுது வாசம் செய்யும் எறும்பு பாலில் இறந்து மிதக்கிறது. பாலில் வந்து என்ன பண்ணுதான் இறந்து மிதக்குதான். ஓகேவா? இது ஒரு பொருள். ஓகேவா? அடுத்து சீனிவாசகனாகிய திருமால் பார்க்கடலில் துகில் கொள்கிறார். அப்போ 2 விதமானதும் ஒரே பொருளை தருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த சீனி அதாவது சர்க்கரையில் என்ன பண்ணுதான் அந்த எறும்பு போயிட்டு அது இறந்து மிதக்குது. இறந்து என்ன பண்ணுது இறந்து தலையில மிதக்குது. அதே மாதிரி சீனிவாசனாகிய திருமால் என்ன பண்றாரு அப்படின்னா பார்க்கடல் என்ன பண்ணுவாங்க பார்க்கடல்ன்றது என்ன அப்படின்னா கடை என்ன கிடைக்கும் அமிர்தம் அப்படின்றது கிடைக்கும். நம்ம படிச்சிருப்போமா கடை என்ன கிடைக்கும் அப்படின்னா அமிர்தம் அப்படின்றது கிடைக்கும். தேவர்களுக்கும்
அங்கே உள்ள அந்நியர்களுக்கு என்ன பண்ணணும், சண்டையெல்லாம் நடக்கும். அங்கே நடக்கும்போது அதில் திருமால் என்ன பண்ணுறாரு, அந்த பார்க்கடலை துயில் கொள்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு பொருள் கிடைக்கிது. இதில் அப்படி என்னன்னா அப்படின்னா சீனியில் வந்து வாசம் செய்யும் எறும்பு என்ன பண்ணுது, பாலில் வந்து இறந்து கிடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. கிளியர் ஆகுதா? தற்கால உரைநடையில் ஸ்லேடையமியம் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. புரியுதா? புரிஞ்சிருச்சா? கிளியர் ஆகுதா? இன்னொரு வாட்டி ரீகேப் பார்க்குறப்போ மறுபடி பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்ன சார் அப்படின்னா சிறுவினா அப்படின்றது பார்க்க போகிறோம். அடுத்து என்ன அப்படின்னா நம்ம சிறுவினா அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? என்ன சார் அப்படின்னா தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களை பாவலரேறு சுட்டுபவன யாவை? தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களை எல்லாரும் வந்து இந்த மனப்பாட பாட்டு படிச்சிட்டீங்களா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நெருங்கினியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசை, தென்னன் மகளே திருக்குறளின் பான்புகளே, நெரும் பார்ப்பத்தே நற்தொகையே கணக்கே மண்ணுஞ்சிலம்பே முடிதால வாழ்த்துதுமே அப்படின்ற பாடல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? யார் எழுதுனதுன்னு கீழே கரெக்டாக எழுதணும். கணிச்சாரு பாவலரேறு பெருஞ்சித்தனார் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக எழுதணும். ஓகேவா? நான் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு பாட்டை வந்து நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஒரு வாட்டி பாடி காமிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் 2 லைன் பாட்டு அப்படின்றது எழுதணும். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே அப்படின்றத ஃபர்ஸ்ட் 2 லைன் எழுதணும். ஏன் அப்படின்னா தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களை பாவலரேறு சுட்டுவன யாவை அப்படின்றது கேட்டாங்க. கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 லைன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணணும், அழகா வந்து 2 ஃபர்ஸ்ட் இது போட்டு மேற்கோள் குறி போட்டு என்ன பண்ணணும், இது எழுதணும். இங்கே என்ன பண்ணணும், ஆச்சரியக்குறி அப்படின்றது வைக்கணும். அந்த நம்ம மனப்பாட பாட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மனப்பாட பாட்டெல்லாம் கேட்டு அப்படியே தான் எழுதணும். ஓகேவா? சார் இந்த கமா போட விட்டுட்டேன், இந்த வந்து ஆச்சரியக்குறிலாம் போட விட்டுட்டேன், அதெல்லாம் வந்து மார்க்லாம் குறைச்சிடுவாங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாது. மனப்பாட பகுதி மட்டும் ஏன் கேட்குறாங்க, அடி பிறழாமல் எழுதுக. என்ன கேட்குறாங்க, அடி பிறழாமல் எழுதுக அப்படின்னு தானே கேட்குறாங்க. அப்போ அடியும் பிறழக்கூடாது, அதில் உள்ள அந்த ஒரு எந்த விதையுமே மாற்றக்கூடாது. புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே வந்து எழுதணும். ஈ அடிச்சாங்க காப்பி அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி எழுதி வைக்கணும். ஓகேவா? ஈ அடிச்சாங்க காப்பினா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தன் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்தான் நான் முன்னாடி, அவனை பார்த்து இன்னொருத்தன் பின்னாலேருந்து எக்ஸாம் எழுதியிருக்கான். அப்போ என்ன பண்ணுவான், அவன் வந்து அவனோட எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அவனோட பேப்பரில் வந்து ஈ வந்துருக்கும். அதை அடித்தோடனே ஈயோட சேர்ந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் என்ன பண்ணான் அப்படின்னா பின்னாடி உட்காந்துருக்கும், இந்த இடத்துல ஈ இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஈ எடுத்து அடிச்சிருவான். அதுதான் ஈ அடிச்சாங்க காம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எழுதி வைக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. இதெல்லாம் என்னது, தமிழில் டார்கெட் 100 வாங்குறதுக்கான டிப்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து விட்டுறக்கூடாது. ஓகேவா? இதில் போயிட்டு மார்க் கம்மியாகிறதெல்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே அப்படின்ற 2 லைன் எழுதணும். என்ன கொஷினுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்சரை படிச்சுட்டு போயிட்டு கொஷினை விட்டுருவாங்க. சார் கொஷினை படிக்காமல் விட்டேன் சார், எதுக்கு எந்த ஆன்சர்னே தெரில சார் அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க. தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 லைன் எழுதிடணும். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, ரொம்ப பழசு. அதாவது வந்து நம்ம தமிழ் எப்படி சொல்கிறாங்களா, அன்னை மொழியே அழகார்ந்த, நம்மளோட அன்னை மொழியே நம்மளோட தமிழ் எப்படி இருக்கான், ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. அழகார்ந்த செந்தமிழே, அதோட எப்படி இருக்கான், சுவை வந்து ரொம்ப அழகாக இருக்கான் அதோட செந்தமிழ். அது பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கனி ஒரு கனி இருந்திருக்கு, அந்த கனி என்ன இருக்கு, ரொம்ப பழமைக்கும் பழமையாய், அதான் முன்னியே அப்படின்னா நிலைத்த அப்படின்றது பொருள். ஓகேவா? பழமைக்கும் பழமை, எவ்வளவோ வந்து கலப்பியர்கள் வந்து ஆண்டாங்க, யாரோ வந்து ஆண்டாங்க, யாரு சிவாஜி வந்து ஆண்டாங்க, இந்த மாதிரி எவ்வளவோ பேர் இந்த இடத்துல வந்து ஆண்டிட்டு இருந்தாங்க. ஆனாலும் பழமைக்கு பழமையா அவங்க எல்லாரையும் முறியடிச்சுட்டு இன்னி வரையும் நீ வாழ்ந்துட்டு இருக்கியே. நம்ம என்னென்ன பண்றோம், தமிழ் மொழியை பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்ன பண்ணாங்க, தமிழ் மொழியை அழிக்கணும்னு எவ்வளோ பேர் பண்ணாங்க. யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியை போயிட்டு அழிச்சாங்க. இங்கே என்ன பண்ணாங்க, நாலந்தா யூனிவர்சிட்டியை போய் கொளுத்துனாங்க. இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் நடந்துச்சு. தமிழும் அழிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுது, நம்மளோட தமிழ் இன்ன வரையும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றத அழகா சொல்றாரு. பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, ரொம்ப பழமைக்கு பழமை. இப்போலாம் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது இந்த தமிழ் மொழி. அப்போ எப்படி பேசுனாங்களோ அதே மொழி இன்னும் என்ன பண்ணுது, காலப்போக்கில் வந்துட்டே இருக்கு. நம்மளோட தமிழ் மொழியிலேருந்து பிற மொழி சொற்களை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ் மொழி இயங்கும். ஆனால் அவங்களோட மொழி சொற்கள்லேருந்து நம்ம தமிழ் எடுத்தோம் அப்படின்னா அங்கே உள்ள அவங்களோட மொழியே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மலையாளத்தை எடுத்துக்கோங்கன்னு வச்சுப்போங்க.
அது என்ன பண்ணிருக்கு, நம்ம மொழியிலேருந்து போனது தான், கன்னடமும் நம்ம மொழியிலேருந்து போனது தான், தெலுங்கு நம்மளோட மொழியிலேருந்து போனது தான். அப்போ அவங்கள்ட்ட உள்ள தமிழ் சொற்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இது என்னோட தமிழ் சொற்கள் இது எடு அப்படின்னு எல்லா சொற்களையும் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட மொழியே ஏங்காது. ஏன், நம்மளோட மொழி தான் மூல காரணமான மொழி. ஓகேவா, அதுதான் சொல்றாங்க, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே அப்படின்னு சொல்றாரு. யாரு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. இது புரியுதா? இந்த ஒரு பாயிண்ட் அந்த பாட்டுல இணைந்து எழுதிருவீங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே, பழமைக்கு ரொம்ப பழசுக்கு பழமை அப்படி தோன்றிய நறுங்கணியே. அடுத்து, குமரி கண்டத்தின் நிலை பெற்று அரசாட்சி செலுத்திய மண்ணுலக பேரரசே. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், குமரி கண்டத்துல நம்ம என்ன இருந்துச்சு, லெமூரியா கண்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. லெமூரியா கண்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு, நம்ம படிச்சிருப்போம். இந்த இடத்துல வந்து லெமூரியா கண்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுதான் குமரி கண்டத்தில் நிலை பெற்று, குமரி கண்டத்தில் நிலை பெற்று அரசாட்சி செலுத்திய, அரசாட்சினா அங்க வந்து நின்றுட்டு இருந்தியே இவ்வளவு நாளா நின்றுட்டு இருந்த மண்ணுலக பேரரசே, மண்ணுலக பேரரசே அப்படின்னு யார சொல்றாரு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து தமிழை போட்டுறாரு. இந்த மாதிரி குமரி கண்டத்தில் நிலை பெற்று அரசாட்சி செலுத்திய மண்ணுலக பேரரசே அப்படின்றத சொல்றாரு. அடுத்து என்ன சார் அப்படின்னா, பாண்டியனின் மகளே. அதாவது என்னது, தமிழுக்கு சங்கம் வளைத்தது சங்கம் வைத்து தமிழை வளர்த்தது யார் அப்படின்னா பாண்டியர்கள். அதுதான் பாண்டியனின் மகளே, பாண்டியனோட மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, திருக்குறளோட பெரும் பெருமைக்குரியவளே. இந்த மாதிரி வந்து ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு இலக்கியம் யாருக்காச்சும் இருக்கா, நினைச்சு பாருங்க. எந்த ஒரு மொழிக்காச்சும் திருக்குறள் மாதிரி வெறும் 2 அடியில ஒருத்தவங்களுக்கு சொல்ல வர கருத்தை வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அதுதான் பாண்டியனோட மகளே, பாண்டியனின் மகளே. அடுத்து என்ன சொல்றாங்க, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, திருக்குறளோட பெரும் பெருமைக்குரியவளே, திருக்குறளோட பெரும் பெருமைக்குரியவளே. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து, பாட்டும் தொகையும் மாணவளே. பாட்டு தொகை இப்படி இருக்கு, நம்மளோட தமிழ் மொழி பாட்டாவும் இருக்கு தொகையாவும் இருக்கு. 18 கீழ்கணக்கே எப்படி இருக்கு, 18 கீழ்கணக்கு நூற்கள் இருக்கு. ஓகேவா, 18 கீழ்கணக்கே. நிலைத்த சிலப்பதிகாரமே, சிலப்பதிகாரம் எப்படி இருக்கு, நிலைத்திருக்கான், இன்ன வரையும் நிலைத்திருக்கு. நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே. எப்படிலாம் வந்து தமிழை ஒரு போற்றி பாடுறாரு அப்படின்றத பாருங்க. அழகான மணிமேகலையே. கடல் கொண்ட குமரியில், எது கடல் கொண்ட குமரியில், கடல் கொண்ட அந்த குமரி கண்டத்துல நிலையாய் நின்று அரசாட்சி செய்த பெருந்தமிழ் அரசே. கடல் கொண்ட குமரி கண்டத்தில், அதான் கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலையாய் நின்று, அந்த இடத்துல நிலையாய் நின்று அரசாட்சி செய்த பெருந்தமிழ் அரசே. பொங்கியலும் நினைவுகளால் தலைபணிந்து தமிழே உன்னை வாழ்த்துகிறோம். பொங்கியலும் நினைவுகளால், அந்த மாதிரி நினைவுகள் இருக்கிறது என்ன பண்றோம், உன்னை வந்து தலை வணங்கி வாழ்த்துறோம் அப்படின்றது யார் சொல்றாரு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த மாதிரி வந்து தமிழை வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றாரு, போற்றி சொல்றாரு. அவருக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருந்தா இந்த அளவுக்கு எழுதிருப்பார் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்படியே அப்படி சொல்லும் போதே நமக்கு எப்படி இருக்கு, கூஸ் பம்ப்ஸ் ஆகுதா? அந்த மாதிரி வந்து வேற மாதிரி எழுதியிருக்காரு. யாரு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா, முடிக்கும் போது என்ன பண்ணணும், எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், முடிக்கும் போது என்ன பண்ணணும், முன்னாடி ஒரு பாட்டு லைன் எழுதிருக்கீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு பாட்டு லைன் அப்படின்றது கண்டிப்பா எழுதணும். கிளியரா? முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே அப்படின்ற லைன் இங்க முடிக்கணும். ஓகேவா, சிறுவினா பாது இதுல மாதிரிலாம் எழுதுனாதான் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா, எழுதும்போது சுவைப்பட படிச்சுக்கோங்க. ஓகேவா, கிளியர் ஆகுதா? ஓகே, என்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு வாட்டி பார்க்கலாம். நான் இந்த பிடிஎஃப் அப்படின்றது கீழே தரேன், யார் யாருக்கெல்லாம் படிக்கணுமோ எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கொஷின் கேட்ட உடனே சார் என்ன சார் கொஷினை விட்டுறக்கூடாது. தமிழனை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை, இதுதான் கொஷின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது கிளியர் ஆகுதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே உன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே, இந்த பாயிண்ட் எழுதணும். இது கிளியர் ஆகுதா? அடுத்து, அன்னை மொழியே அழகான செந்தமிழே பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கணியே, ரொம்ப பழசுக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கணியே. குமரி கண்டத்தின் நிலை பெற்று அரசாட்சி செலுத்திய மண்ணுலக பேரரசே, குமரி கண்டத்தின் நிலை பெற்று அரசாட்சி செலுத்திய மண்ணுலக பேரரசே. பாண்டியனோட மகளே, இது என்னது, பாண்டியன் மதுரையில இருந்த பாண்டியனோட மகளே. ஏன் பாண்டியனோட மகளேன்னு சொல்றாங்க, அங்கதான் என்ன பண்ணிருக்காங்க, தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழை வளர்த்தாங்க. அதான் பாண்டியனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவை, திருக்குறளோட பெரும் பெருமைக்குரியவன் நீ யாரு,
திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே. பாட்டும் தொகையும் ஆனவளே. என்னது? பாட்டும் தொகையும் ஆனவளே. 11 கீழ்கணக்கே. என்னது? 11 கீழ்கணக்கே. நிலைத்த சிலப்பதிகாரமே. என்னது? நிலைத்த சிலப்பதிகாரமே. அழகான மணிமேகலையே. அழகான மணிமேகலையே. அடுத்து என்ன சார் அப்படின்னா, கடல் கொண்ட குமரியில். என்னது? அந்த கடல் கொண்ட குமரியில். இந்த சரி என்ன இருக்கு? ஃபுல்லா கடல் தானே இருக்கு. கடல் கொண்ட குமரியில் நிலையாய் நின்று அரசாட்சி செய்த பெருந்தமிழ் அரசே. நிலையாய் நின்று அரசாட்சி செய்த பெருந்தமிழ் அரசே. அடுத்து பொங்கு எழும் நினைவுகளால். அதனோட பொங்கு எழும் நினைவுகளால் தலைபணிந்து தமிழே உன்னை வாழ்த்துகின்றோம் அப்படின்றத அழகா எழுதணும். முடியும் போது என்ன பண்ணும்? முடிதால வாழ்த்துதுமே. முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே அப்படின்றத எழுதணும். புரியுதா? எழுதிருவீங்களா அதை? அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? புளிய மரங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. என்னது? புளிய மரங்கன்று எப்படி இருக்கு? ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல் இளம் பயிர் வகை 5 பெயர்கள் தொடர்கள் அமைக்க. 5ஓட பெயர்கள் வந்து தொடர்கள் அமைக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க. என்ன கொஸ்டின்? நல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆழமா புரிஞ்சுக்கோங்க. புளியங்கன்று வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஆழமா நட்டுருக்காங்க. புளியங்கன்று என்ன பண்ணிருக்காங்க? ஆழமா நட்டுருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். இது போல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை வந்து தொடர்கள் அமைக்க. இது போல 5 பெயர்கள் என்ன பண்ணணும்? இளம் கன்று வகையில வந்து தொடர்கள் அமைங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிள்ளை. என்ன சார் இது பிள்ளை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். தெரியுமா? என்ன பண்ணுவோம்? தென்னை மரத்தை வந்து அதோட சின்னதாக இருக்கிறத என்ன சொல்லுவோம்? தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செடின்லாம் சொல்லக்கூடாது. தென்னங்கன்று அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ன சொல்லணும்? பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? தென்னம்பிள்ளை வாங்கி வந்தேன். ஒரு தொடர் முடிஞ்சா? தொடராதன அமைக்க சொல்லியிருக்காங்க. தொடராதன அமைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன வந்துச்சு? தென்னம்பிள்ளை வாங்கி வந்தேன். ஒரு பாயிண்ட் கிளியர் ஆகுதா? பிள்ளை அப்படின்னா எதை குறிக்குது? தென்னம்பிள்ளையை குறிக்குது. ஓகேவா? தென்னை மரம் இருக்கு. அதோட இளநிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. தென்னம்பிள்ளை வாங்கி வந்தேன். ஒரு பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? அடுத்து வடலி. சார் வடலின்னு என்ன சார்? காட்டில் பனை வடலியை பார்த்தேன். அதாவது பனை மரம் இருக்குல்ல, பெரிய பனைமரம், அதோட இளநிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா வடலி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா சார்? நான் பனைமரமே பார்த்தது இல்லைன்னு இருக்கீங்களா சில பேர்? பனைமரம் தெரியுமா? நுங்கு இருக்கும்ல, நுங்கு எடுப்போம்ல, நுங்கு எடுத்து சாப்பிடுவோம்ல. அதில் என்ன பண்ணுவாங்க? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி ஒரு பேப்பரை கட்டிட்டு வந்து அப்படியே தள்ளிகிட்டே ஓடும். அது ஒரு கேம். அது நல்லா இருக்கும். அது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுதான் பனைமரம். அந்த பனைமரத்தில் இருக்க நுங்கு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் தான் என்ன இருக்கும்? அதை சாப்பிட்டுட்டு அதை வந்து ஒரு மாதிரி இது மாதிரி செஞ்சுட்டு சக்கரை மாதிரி செஞ்சுட்டு எடுத்துகிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அதுதான் அதோட இளநிலையை என்ன சொல்கிறாங்க? வடலி அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னம்பிள்ளை உங்களுக்கு மறக்காது, வடலி வேணால் மறக்க ஞாபகம் இருக்கும். பனை மரத்தோட இளநிலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வடலி. மறந்துடக்கூடாது. பனை மரத்தோட இளநிலை என்ன சொல்கிறாங்க? வடலி. பனை மரத்தோட இளநிலை என்னது? வடலி. மறந்துடக்கூடாது. அப்போ தென்னம்பிள்ளை வாங்கி வந்தேன். பிள்ளைக்கு என்ன எழுதிட்டோம்? ஒரு தொடர். தென்னம்பிள்ளை வாங்கி வந்தேன். ஒரு தொடர் முடிஞ்சிருச்சு. அடுத்து வடலி. காட்டில் பனை வடலியை பார்த்தேன். பனை வடலி ஒன்றும் இல்லை, பனை மரத்தோட இளநிலை சின்னதாக இருக்குது, கண்ணு மாதிரி இருக்கும்ல, அதான சொல்கிறாங்க வடலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து நாத்து. நெல் நாற்று நட்டேன். நாத்து அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் வந்து வில்லேஜ் சைடு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் நல்லாவே புரியும். ஓகேவா? வடலி மட்டும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா வடலி வந்து யாருமே இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. சில இடத்துல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன அடுத்து? நாற்று. என்ன சார் நாற்று அப்படின்னா ஒன்றும் இல்லை, நெல் நாற்று. நாற்று எடுத்துட்டு வா, வந்து நாற்று நடணும். இன்னைக்கு நாற்று நடுறாங்க வயலில் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஊர்ப்புறம் இந்த கிராமத்துப்புறம்லாம் போனீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? வயலில் வந்து இன்னைக்கு நாற்று நடுறது இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் நாற்று அப்படின்றது. எதுக்கு? நெல் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அந்த பயிர் எடுக்கிறதுக்கு நாற்று அப்படின்றது நடுவாங்க. ஓகேவா? நெல்லுக்காக. ஓகேவா? நெல் நாற்று நட்டேன். என்ன பண்ணிருக்காங்க? நெல் நாற்று நட்டேன். இந்த பாயிண்ட் கரெக்டாக எழுதணும். அடுத்து கன்று. இது நமக்கு நல்லாவே தெரியும். வாழைக்கண்ணு. என்ன சொல்லுவாங்க? வாழை கன்று நட்டேன். அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கா? ஈஸியாக இருக்கா? அழகாக எழுதிடுவீங்களா? ஓகேவா? கிளியர் ஆகுதா? ஒன்றும் இல்லை. என்ன பார்த்தோம் அப்படின்னா பிள்ளை அப்படின்றது பார்த்தோம். தென்னம்பிள்ளை வாங்கி வந்தேன். வடலி அப்படின்றது காட்டில் பனை வடலியை பார்த்தேன். நாற்று அப்படின்றது நெல் நாற்று நட்டேன். கன்று அப்படின்றது வாழை கன்று நட்டேன். கிளியர் ஆகுதா? புரியுதா? ஓகே. அடுத்து என்ன சார் அப்படின்னா பைங்கூழ். சோள பைங்கூழ் பசுமையாக உள்ளது. சோளம். ஓகேவா? சோளத்தோட என்ன சொல்றாங்க? அதை பைங்கூழ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோள பைங்கூழ் எப்படி இருக்கும்? பசுமையா இருக்கும். சோளத்தோட பைங்கூழ் எப்படி இருக்கும்? பசுமையா இருக்கு. ஓகேவா? புரியுதா? கிளியர் ஆகுதா? ஓகேவா?
அது என்ன சொல்றாங்க, சோளத்தை வந்து பைங்கூழ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கான், அது வந்து பசுமையா இருக்கு. சோளத்தோட பைங்கூழ் எப்படி இருக்கு, பசுமையா இருக்கு. சோள பைங்கூழ் பசுமையாக உள்ளது. கிளியர் ஆகுதெல்லாம் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து எழுதிடுவீங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லைனாலும் நீங்க படிச்சு வச்சிருக்கணும். கிளியர் ஆகுதா? இந்த கொஸ்டின் கண்டிப்பா முக்கியம். இது படிக்காம யாரும் எக்ஸாம் ஆளுக்குள்ளே என்டர் ஆகக்கூடாது. ஓகேவா? இது வந்து என்னது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? இதை வந்து படிக்காம போகக்கூடாது. இது வந்து பாவலர் பிரிச்சு என்ன பண்றாரு, அன்னை மொழி அப்படின்னு வந்து தமிழ் அழகா போட்டுருக்காரு. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேவா? இதை படிக்காமலாம் எக்ஸாம் ஆளுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது. இந்த கொஸ்டின் வந்தா படிச்சுட்டு போகணும், கேட்டா எழுதுற மாதிரி. ஓகேவா? அடுத்து, அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது. என்ன சார் இது, என்னமே வந்து முரண்முரணா இருக்கு, எதிர்மறையாவே இருக்குது எல்லா வார்த்தையும். அறிஞ்சது அறியாதது, தெரியும் ஆனா எனக்கு தெரியாது, புரிஞ்சுது ஆனா புரியல, தெரிஞ்சது ஆனா தெரியல, பிறந்தது ஆனா பிறக்கல. என்ன சார் இது, இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்துட்டு என்ன சார் கேட்க வராங்க அப்படின்னா, இவை அனைத்தையும் யாம் அறிவோம், இது எல்லாமே எனக்கு தெரியும், அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை, அது பற்றி உன்னுடைய அறிவுரை எனக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். இக்கூற்றில் வண்ண எழுத்துக்களில் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயராக மாற்றுக. இது ஒன்றும் இல்லை. இந்த கொஸ்டின் சும்மா அந்த மாதிரி கொஸ்டினை வந்து பெருசுப்படுத்தி காமிக்கிறாங்க. ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக எழுதலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த வண்ண எழுத்துக்கள் என்ன பண்ண சொல்றாங்க, இந்த வினைமுற்று எழுத்துக்கள்லாம் வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா தொழிற்பெயரா மாத்துங்க. சார் இது எப்படி சார் வினைமுற்று அப்படின்னா, ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஊ அல்லது ஈல. அறிந்தது ஊ வருதா, சார் எங்க சார் ஊவே வரல அப்படின்னா சவுண்டுப்பா. சவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஊ அல்லது ஈல முடியும். அறிந்தது அறியாதது ஊ வருதா, புரிந்தது புரியாதது ஊ, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, தூ தூ தூன்னு முடியுதா, இதெல்லாம் என்னது ஊ ஊ, அதாவது சவுண்ட் என்ன பண்ணுது ஊல முடியுதா. அப்போ வந்து ஊல முடிஞ்சது அப்படின்னா அது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே வந்து ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். வந்த, பார்த்த, சென்ற, அதெல்லாம் என்னது பெயரச்சம். ஆல முடியுது, முடியும் போது எப்படி இருக்கு, வந்த. சவுண்ட் எப்படி இருக்கு, ஆல முடியுதா, வந்த, பார்த்த, ஆல முடியுதா. ஆல முடிஞ்சது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், பெயரச்சம். இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அப்ப வந்து வினையச்சம் அப்படின்னா என்னது, ஊ அல்லது ஈல முடியும். சவுண்ட் வந்து ஊ ஈ, அதில் முடிஞ்சது என்னது வினையச்சம். ஆல முடிஞ்சது அப்படின்னா பெயரச்சம். ஓகேவா? நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு வாட்டி சொல்லவே புரியுது சார் அப்படின்ற பசங்களுக்காகவும் கிடையாது. சார் எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்லோ லேர்னராக இருக்கேன், என்னால் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக, அவங்களும் நல்ல மார்க் எடுக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா தொழிற்பெயராக மாற்ற சொல்கிறாங்க. சார் தொழிற்பெயர்னா என்ன சார் அப்படின்னா, ஈஸியாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லு, தல்லு, அம்மு, ஐ, ஊ, பூ, தீ, இந்த மாதிரி வந்து இந்த வார்த்தையெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொழிற்பெயர். பொங்கல், உண்டான், பொங்கல் அல்லுல முடியுதா, அல்லு, தல்லு, அம்மு, ஊ, கை, தி, பூதி, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா அதெல்லாம் சொல்லுவோம் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சார் எப்படி சார் தொழிற்பெயராக மாத்துறது, ரொம்ப ஈஸி சொல்ற பாருங்க, ரொம்ப ஈஸியானது சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர். ஓகேவா? 2 டாபிக் போட்டுக்கணும். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மேலேயே வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையாக இருந்துச்சு, ஒன்று முரணாக இருந்துச்சு. அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? கலராக வந்து என்ன பண்ணாங்க, எழுதிட்டு அந்த வார்த்தை என்ன பண்ண சொன்னாங்க, வினைமுற்றிலேருந்து தொழிற்பெயராக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பாக்ஸ் போட போகிறீங்க. இந்த மாதிரி என்ன பண்ண போகிறீங்க, 2 பாக்ஸ் போட போகிறீங்க. இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, ஆனால் படிச்சுட்டு போகணும் கண்டிப்பாக. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் இம்பார்ட்டன்ட் தான், படிச்சுட்டு தான் போய் ஆகணும். ஓகேவா? தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் போடணும். தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர் 2 பாக்ஸ் போட போறீங்க. போட்டுட்டு அறிதல், அதாவது என்ன பார்த்தோம், அறிந்தது அறியாதது அப்படின்றது இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு, அறிந்தது அறியாதது அப்படின்னு இருந்துச்சா. இப்ப தொழிற்பெயருக்கும் எதிர்மறை தொழிற்பெயருக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அல்லு, தல்லு, அம்முன்னு முடிஞ்சதுன்னா அது தொழிற்பெயர். அதே எதிர்மறையா இருந்துச்சு அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அல்லுல முடிஞ்சிருக்கா, எப்படி முடிஞ்சிருக்கு எல்லாமே, அல்லு, தல்லு, அம்மு அப்படின்னு முடிஞ்சிருக்கா, அல்லு, தல்லு, தல்லு, தல்லுன்னு முடிஞ்சிருக்கா, அறிதல்,
புரிதல், தெரிதல், பிறத்தல் அப்படின்னு முடிஞ்சிருக்கா? இது என்னது? தொழிற்பெயர். அறிதல் அப்படின்றது என்ன பொருள்? எனக்கு அறிதல் அப்படின்னா எனக்கு தெரியும். எனக்கு என்ன பண்ணும்? எனக்கு தெரியும் அப்படின்றது பொருள். ஓகேவா? ஓகே. அறிதல் அப்படின்றது என்ன? எனக்கு தெரியும் அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து அறியாமை, புரியாமை, தெரியாமை, பிறவாமை. இதெல்லாம் என்னது? எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு அறியாது. இதெல்லாம் என்னது? எதிர்மறையா இருக்கு. இந்த பாயிண்ட் புரியுதா? எனக்கு தெரியும் அப்படின்றது தெரியும், தெரியாது அப்படின்றது தெரியாது. தெரியாது அப்படின்றது என்ன? எதிர்மறை, எதிர்மறையா இருக்குது. தெரியும் நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? தெரியாதுன்னு சொல்றீங்க. எனக்கு எதிர்மறையா நீங்க இருக்கீங்களா? இது புரியுதா? நான் வந்து தெரியும்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எனக்கு தெரிகிறது, உங்களுக்கு தெரியல. ஓகேவா? அப்ப என்னது? இது எதிர்மறையா இருக்கும் நம்ம ரெண்டு பேருமே. அதுதான் என்ன சொல்றேங்க? எதிர்மறை தொழிற்பெயர். இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப அறிதல் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல என்ன எழுதணும்? அறியாமை அப்படின்றத எழுதணும். ஓகேவா? அறிதல், அறியாமை, புரிதல், புரியாமை, எனக்கு புரியல, இது எதிர்மறை. தெரிதல், எனக்கு தெரியும் ஆனா தெரியாமை, இந்த மாதிரி என்ன எழுதணும்? மை விகுதி வரா மாதிரி எழுதணும். ஓகேவா? அடுத்து பிறத்தல், பிறவாமை. அவ்வளவுதான்ப்பா, சிம்பிள் தான். இந்த கொஸ்டின்லாம் வந்து அசால்ட்டா வந்து சிறுவனால மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின் தான். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. அதை என்ன பண்றோம் அப்படின்னா பிரிச்சு எழுதுறோம். அதுல தொழிற்பெயர் எழுதுறோம். எதிர்மறை தொழிற்பெயர்னா என்னன்னு எழுதுறோம். இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? புரியுதா? ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன சார் அப்படின்னா, தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியையும் பாங்கியும் விளக்குக. தமிழ் என்ன பண்றாரு? தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியையும் பாங்கினை விளக்குக அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 3 பாக்ஸ் போடணும். என்ன பண்ணணும்? 3 பாக்ஸ் போடணும். அழகா எழுதலாம் பாருங்களேன். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலன் மேவலால் நித்தம் அடை கிடந்த சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கிடந்த தேத்தமிழ் ஈண்டு சந்த கவிமணி தமிழழகனார் தனிப்பாடல் திரட்டு. இது வந்து அவர் எழுதுனது. இது மனப்பாட பகுதி, பாட்டு கிடையாது. இது புரியுதா? நானா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? என்ன பண்ணணும்? மனப்பாட பகுதி கிடையாது, ஆனா என்ன பண்ணணும்? தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? முத்தமிழ் துய்ப்பதால் பாடல் அடிகளை வந்து லெஃப்ட் சைடு எழுதணும். ஏன் அப்படின்னா இந்த பாடல் அடிகளை நீங்க எழுதிதான் ஆகணும், அதனால மனப்பாடம் பண்ணி ஆகணும். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலன் மேவலால் நித்தமடை கிடந்த சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கிடந்த தேத்தமிழ் இண்டு அப்படின்றது தெரியணும். அப்ப பாடல் அடிகள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் போடணும். போட்டுட்டு முத்தமிழ் துய்ப்பதால், என்னது? முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏன்? பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலன் மேவலால் அப்படின்றது வருதா? அப்ப முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்றத போட்டுட்டு இதுல என்ன இருக்கு? முத்தமிழ். 3 வகையான தமிழ் இருக்கு. தமிழுக்கும் கடலுக்கும் என்ன பண்றாங்க? இரட்டுற முடிதல். அதாவது ஒண்ணும் இல்லை, இரட்டுற முடிதலாம் ஒண்ணும் இல்லை, ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அது 2 மீனிங்கா போகும். அவ்வளவுதான், அது வந்து இரட்டுற முடிதல். புரியுதா? ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அது 2 மீனிங்கா போகும். அதான் என்ன சொல்றாங்க? இரட்டுற முடிதல் அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஆகுதா இது? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? முத்தமிழ் அப்படின்னு போடுறோம். முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்றது பாடல் அடி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது கிளியரா? அடுத்து தமிழுக்கு வந்து அதை பிரிக்கிறோம். பிரிக்கும் போது இயல் இசை நாடகம் 3 என்ன சொல்லுவோம்? முத்தமிழ் அப்படின்றது என்ன? இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழாய் வளர்ந்தது. அப்ப முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னு வந்து சந்த கவிமணி தமிழர் அந்த பாடலை பாடிட்டாரு. அது 2 பொருளா பிரிக்குது. என்ன பொருளா பிரிக்குது? 2 பொருளையும் பிரிக்கும் போது என்ன வருது? முத்தமிழ் அப்படின்றது இயல் இசை நாடகத்தை பிரிக்குது. இங்க என்ன பண்ணுது? கடல்ல 3 வகையான திணை இருக்கு. முத்திணை அமிழ்ந்து தருகிறது. இதுல என்ன இருக்கு? கடல்ல முத்திணை. ஓகேவா? அது என்னன்னு சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தமிழ் வந்து என்ன இருக்கு? இயல் இசை நாடகம் அப்படின்றதே 3 வகை முத்தமிழ் தூக்கிது. அதே வந்து கடலுக்கு மீனிங் என்ன வருது? கடலுக்கு என்ன வருது? முத்தணையை அமிழ்ந்து தருகிறது. இந்த பாயிண்ட் புரியுதா? இங்க முத்தமிழ் வந்து இயல் இசை நாடகம், இங்க முத்தமிழ் வந்து இயல் இசை நாடகம், இங்க வந்து என்னது? முத்திணை. 3 வகையான திணை இருக்கு. அது என்னன்றதை அடுத்து சொல்றேன். ஓகேவா? ஓகே, இது புரியுதா? அடுத்து முச்சங்கம் கண்டதால். முச்சங்கம் கண்டதால் என்ன சார் முச்சங்கம் அப்படின்னா 3 வகையான சங்கம் இருக்கு. என்ன அப்படின்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் ஆகிய 3 சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. தமிழ் எப்படி வளர்த்துருக்காங்களாம்? 3 சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. இங்க என்னென்ன சார் இருக்கு அப்படின்னா வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை வந்து தருது. இங்க எப்படி இருக்கான்? 3 வகையான சங்குகள். முச்சங்கம் கண்டதால் அப்படின்றது தமிழுக்கு ஊமை அப்படி சொல்றாங்க. முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது. இங்க வந்து என்ன இருக்கு? வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சன்யம். ஓகேவா? இது கரெக்டா எழுதணும். இதெல்லாம் என்னது?
3 வகையான சங்குகள் இருக்கு. எங்க இந்த பாடலுக்கு ஓமையா இருக்கு. அதாவது என்ன ஒன்றும் இல்லைப்பா, உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாரு. இரட்டர மொழிகள்னா ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை 2 மீனிங்கா புரியும், டபுள் மீனிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி 2 மீனிங்கா போனுச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்றாங்க, இரட்டர மொழிகள், ஸ்லேடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அதை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இது என்ன பண்றாங்க, முத்தமிழ், தமிழுக்கும் சரி கடலுக்கும் சரி இது ரெண்டுத்துக்கும் ஓமையா வச்சு சொல்றாங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. அதை தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் முத்தமிழ் அப்படின்றது பார்த்தோம். முதல் இடை கடை இது வந்து சங்கம். அது என்னது, இயல் இசை நாடகம். இது என்னது, முத்தமிழ். ஓகேவா? அடுத்து இங்க பார்க்குறோம் முச்சங்கம் அப்படின்றது வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சனியம். இது வந்து 3 வகையான சங்குகளை தருது. இங்க வந்து மூன்று சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அடுத்து என்ன சார் அப்படின்னா, மெத்த வணிகளமும் மேவலால். மெத்த வணிகலம் அப்படின்னா 50 காப்பியங்களை குறிக்குது. மெத்த வணிகலம் அப்படின்னது 50 காப்பியங்களை குறிக்குது. எங்க தமிழ்ல என்ன குறிக்குது, 50 காப்பியங்கள் அணிகலன்களாய் பெற்றது. இங்க என்னது, மிகுதியான வணிக கப்பல்கள். வணிக கப்பல் அப்படின்னா கடல் என்ன ஆகும், வணிக கப்பல் போயிட்டே இருக்குமா, அது மிகுதியான வணிக கப்பல். இந்த பாட்டு எப்படி குறிக்குதுன்னா 2 அர்த்தத்தை குறிக்குது. மெத்த வணிகலமும் மேவலால் அப்படின்றது எதை குறிக்குது, 2 தான் குறிக்குது. ஒன்னு 50 காப்பியங்கள், ஒன்னு 50 காப்பியங்கள், இன்னொன்னு என்னது, மிகுதியான வணிக கப்பல்கள், அதை குறிக்குது. புரியுதா? இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அடுத்து நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க அப்படின்ற பாடல் கடைசியா வருது. இது என்ன சார் அப்படின்னா, சங்க பலகையில இருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தனர். ஒன்றும் இல்லை, அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சங்க பலகை அப்படின்னு ஒரு பலகை இருக்கும். அங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ் புலவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தமிழை வந்து எப்படி வந்து மேலும் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சங்க பலகை. நித்தம் அணை கடந்தே சங்கத்தவர் காக்க, அங்கதான் சங்க பலகையில் அமர்ந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தனர் தமிழை. இங்க என்னது, தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காத்தது. இங்க என்ன இருக்கு அப்படின்னா, தன்னோட அலை வருது, அதுல வந்து சங்கு வந்து தடுத்து நிறுத்தி காத்துது அப்படின்றத சொல்ல வராங்க. கிளியர் ஆகுதா? புரியுதா? அந்த கொஸ்டின் முதல்ல எழுதிருவீங்களா? ஓகே. இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, புக் பேக் பின்னாடி பார்த்து கொடுத்துருப்பாங்க. இதை படிக்க வேணாம். ஆனால் வந்து இரட்டர் மொழிதல் அப்படின்னா இன்னும் எனக்கு புரியல அப்படின்றவங்களுக்கு நான் இந்த எக்ஸ்பிளைன் வச்சு சொல்றேன். ஓகேவா? காலை நேரம். ஓகே, காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கி.வா. ஜெகநாதன். காலையில நேரம், அது என்ன டைம் அப்படின்னா காலையில நேரம், ஒரு தொடர் வண்டியில வந்து என்ன பண்றாரு, ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு என்ன பண்றாரு, வந்து இறங்குறாரு தமிழறிஞர் கி.வா. ஜெகநாதன். அவரை மாலையிட்டு வரவேற்றுறாங்க. அவர் வராரு, அதாவது வந்து ட்ரெயின்ல வராரு, வந்தோன்னு என்ன பண்றாங்க, மாலை போட்டு வரவேற்பாங்க, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போது கி.வா. ஜெகநாதன், அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படின்றாரு. எல்லோரும் அந்த சொல்லின் ஸ்லேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒன்றும் இல்லை, இவர் வந்து ட்ரெயினில் வராரு. எங்க ட்ரெயினில் போயிட்டு வராரு. ஓகேவா? அதாவது ஊருக்கு இங்கே வராரு, ஒரு நிகழ்ச்சிக்காக வராரு. நான் தான் அந்த கி.வா. ஜெகநாதன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வரேன், வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து மாலையை போடுறாங்க. ஓகேவா? என்னது, பூ மாலை. அந்த மாலையை வந்து அதை போட்டு விட்றாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டது. அது என்ன சொல்றாரு, காலையிலே இந்த பூ மாலை வந்து விட்டது அப்படின்றத சொல்றாரு. ஆனால் வந்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பொருள் இருக்கு. காலையிலே வந்து ஈவினிங் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பொருளே தெரியுது, காலையிலே வந்து மாலையும் கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதுதான் என்ன பண்றாங்க, இதுதான் ஸ்லேடேனி. இந்த பாயிண்ட் புரியுதா? ஸ்லேடே அப்படின்றது புரியுதா? ஓகேவா? அடுத்து இசை விமர்சகர் சுப்பிடுவின் விமர்சனங்களில் நயமான ஸ்லேடைகள் காணப்படும். இசை விமர்சகரா யார் இருக்கா அப்படின்னா சுப்புடுன்றவர் இருக்காரு. அவரோட என்ன அப்படி இருக்கும், நயமான ஸ்லேடைகள் அப்படின்றது இருக்கும். ஸ்லேடை அப்படின்னா இரட்டர முடிதல். ஓகேவா? ஒரு முறை பெரிய வித்துவானுடைய இசை நிகழ்ச்சியை விமர்சனம் செய்யும் போது, பெரிய வித்துவான் அவர் மாதிரி இசை வித்துவானோட என்ன பண்றாரு, விமர்சனம் செய்யறாரு. அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல், குரலிலும் கம்மல். அந்த இசை கச்சேரி செய்யறவங்க எப்பயுமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, காதுல ஒரு தோடு அப்படின்றது போட்டிருப்பாங்க, கம்மல் அப்படின்றது போட்டிருப்பாங்க. தோடு தான் வந்து கம்மல் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு அவர் இசையில வந்து பாடும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் வந்து கம்மி போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, குரல் கம்மி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான். அவரோட காதுலையும் கம்மலா இருக்கு, குரல்லையும் கம்மலா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. இந்த பாயிண்ட் புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து தமிழறிஞர் கி.ஆ. பெ. விஸ்வநாதம் பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்த போது இவர் பல்துறை வித்தகர் என்று குறிப்பிட்டார். என்ன பண்ணியிருக்காரு, தமிழறிஞர் வந்து கி.ஆ. பெ. விஸ்வநாதன் என்ன பண்ணியிருக்காரு, பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற ஒரு நண்பர் அவர் வந்து என்ன பண்றாரு, நான் தான் இந்த கி.ஆ. பெ.
விஸ்வநாதன் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், ஒரு ஃப்ரெண்டு வரான், அவனை பார்த்து என்ன சொல்றேன், இவர் தான் பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்றேன். என்ன ஆயிடுச்சு, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பல் மருத்துவத்தில் வந்து பட்டம் பெற்றவர். அவரோட ஃப்ரெண்டு பல் மருத்துவத்தில் பட்டம் பெற்றவர். நான் என்ன சொல்றேன், இவரை பாருங்க, இவர் என்ன ஆயிடுச்சு, இவர் வந்து ஒரு பல்துறை வித்தகர், பலதுறை வித்தகர் அப்படின்னு ஒரு மீனிங்கும் இருக்கு. பல்துறை, பல்ல வந்து அந்த துறையோட வித்தகர் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, அதுதான் இந்த 3லயும் சொல்லியிருக்காங்க. இப்போ யாருக்காச்சும் ஸ்லேடை புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஓகேவா, 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். கிளியர் ஆகுதா? அதுக்கடுத்து என்ன சார் அப்படின்னா 1 மார்க்கு சார். 1 மார்க்லாம் நான் படிச்சிருவேன் சார் அப்படின்னா 1 மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க், அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாமா? மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழனார் குறிப்பிடுவது யாது? மெத்த வணிகலன் அப்படின்றது என்ன? வணிக கப்பல்களும் 50 காப்பியங்களும். வணிக கப்பல்கள் இருக்கு, அப்புறம் என்னது, 50 காப்பியங்கள் அப்படின்றது இருக்கு. 2 பார்த்தோமா? அந்த கொஸ்டின் என்ன பார்த்தோம்? வணிக கப்பல்கள் ஒன்று பார்த்தோம், 50 காப்பியங்கள் ஒன்று பார்த்தோமா? கிளியர் ஆகுதா? அப்போ இந்த கொஸ்டின் கேட்டால் அழகா எழுதிடணும். ஏ ஆப்ஷன்ல இருக்கு, அதுக்கு ஏ ஆப்ஷன் மனப்படம் மட்டும்லாம் போகக்கூடாது. ஓகேவா, ஆப்ஷன் எங்கேயாச்சும் மாற்றி கீத்தி வச்சிட்டாங்க அப்படின்னா போயிடும் 1 மார்க்கு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது யாது அப்படின்னு கேட்டாங்க. மெத்த வணிகலன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, வணிக கப்பலும் 50 காப்பியமும். இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? முன்னாடியே பார்த்த கொஸ்டின் தான். ஓகேவா, மனப்படம் பண்ணிக்கோங்க. வணிக கப்பல்களும் 50 காப்பியங்களும், வணிக கப்பல்களும் 50 காப்பியங்களும், இந்த பாயிண்ட். ஓகேவா, யார் யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ கடைசி வீடியோ பார்க்குறவங்க நான் பிடிஎஃப் கொடுப்பேன். ஓகேவா, அடுத்து ஆளிக்கு இணை. இந்த பாட்டு அப்படின்றத நான் பார்த்துருந்தோம். நம்ம முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலன் மேவலால் நித்த மனை கிடந்த சங்கத்தவர்காக ஆளிக்கு இணை கிடந்து தேத்தமிழ் தனிப்பாடல் திரட்டு. இது யாரும் மனப்படம் பண்ணிக்க வேணாம், இந்த பாட்டு மனப்படம் பண்ணி தான் ஆகணும். ஏன், அந்த கொஸ்டின் வந்து எழுதுறதுக்கு. ஓகேவா, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, 4 லைன் தான். ஓகேவா, புரியுதா? அடுத்து காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். காய்ந்த இலையும் காஞ்சி போன இலை. அடுத்து காய்ந்த தோகை. தோகை எப்படி இருக்கான், காஞ்சி போயிடுச்சு அந்த தோகை. அதுவும் நிலத்துக்கு என்ன பண்ணுது, இந்த காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் மண்ணுக்கு இருந்து நல்ல உரம். அதுதான் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதியை குறிப்பிடுவது என்ன? காய்ந்த இலை அப்படின்றது எதை சொல்லுவோம் அப்படின்னா சருகு. காய்ந்த இலை அப்படின்னா சருகு. அந்த சருகுலாம் பொறுக்கிட்டு வா, ஊர் சைடு சொல்லுவோம். ஓகேவா, யாரெல்லாம் வந்து கிராமத்துலேருந்து பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது நல்லா தெரியும். சிட்டி சைடு உள்ள பசங்களுக்கு தான் இது என்னன்னே தெரியாது. என்ன சார் ஏதோ சருகுன்றீங்க, சண்டுன்றீங்க. சண்டுன்ற வார்த்தை கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், சருகுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ என்னது, காய்ந்த இலை அப்படின்றது என்ன, சருகு. காய்ந்த தொகை அப்படின்றது என்ன, சண்டு. காய்ந்த தொகை அப்படின்றது என்ன, சண்டு. இந்த பாயிண்ட் புரியுதா? எழுதிடுவீங்களா? மனப்படம் பண்ணிட்டு போனோம் சார், ஆனால் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு வந்தோம் சார், அப்படிலாம் சில பேர் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா, தெளிவாக படிச்சுட்டு போயிடும். ஓகேவா, நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இலை வகையை நான் கீழே குறிப்பிட்டிருக்கேன். என்னன்னு பார்க்கலாமா? இலை. இலை எப்படி சொல்லுவோம்? புளிய இலை, வேப்ப இலை. அது நம்ம யூஸ்வலாக சொல்கிறது. ஓகேவா, புளிய இலை, வேப்பலை. வேப்பலை பெஸ்ட்டோடா. புளிய இலை, வேப்பலை. இது புரிஞ்சிருச்சா? புளிய இலை, வேப்பலை, வேம்பு இலை. ஓகேவா, அடுத்து நெற்றால் புற்றால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாள்னு சொல்லுவாங்களாம் இதோட இலை வகையை. நெல்லுக்கும் புல்லுக்கும் என்ன சொல்லுவாங்க? நெட்டால் புல்தாள் அப்படின்னு இருக்கு. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நெற்றால் புற்றால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக மனப்படம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நெற்றால் புற்றால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெல்தாள் புல்தாள். ஓகேவா, கிளியர் ஆகுதா? இது எப்படி சொல்லுவாங்களா? நெல்லோட தாள், நெல்லோட வந்து அதோட இலையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெல்தாள் அப்படின்னு சொல்லுவாங்களா, புல்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது ஈஸி, தோகை. சோளத்தொகை, கரும்பு தொகை. இது நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம், கிராமப்புறத்துலேயே சொல்லுவோம். சோளத்தொகை எடுத்துட்டு வா, கரும்பு தொகை எடுத்துட்டு வா. இது வந்து நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். அடுத்து தென்னை ஓலை, பனை ஓலை. இதையும் நம்ம ஈஸியாக சொல்லுவோம். தென்னை ஓலை, தென்னை ஓலை எடுத்துட்டு வா பின்னணும், பனை ஓலை எடுத்துட்டு வா அப்படிலாம் சொல்லுவாங்க. தென்னை ஓலை, பனை ஓலை. ஓகேவா, அடுத்து இது நம்ம சொல்ல மாட்டோம், ஆனால் மனப்படம் பண்ணணும். காய்ந்த தாளும் தொகையும் என்னது? சண்டு. காய்ந்த இலை என்ன? சருகு. காய்ந்த இலை என்ன? சருகு. காய்ந்த இலை என்ன? சருகு. காய்ந்த தொகை என்ன? சண்டு. காய்ந்த தொகை என்ன? சண்டு. ஓகேவா, மறந்துடக்கூடாது. ஓகேவா, நான் இதுக்காக தான் வந்து இவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, அடுத்து எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் எப்படி கிடைக்கும் அப்படின்னா எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. ஓகேவா, எந்தமிழ்னா எப்படி பிரிச்சானோ எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. ஓகேவா, புரியுதா? ஓகே, அடுத்து வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்ன? இதில் என்னது? வேர்க்கடலை, மிளகாவோட விதை, மாங்கொட்டை. இதில் என்னது? மணி வகை. இதில் என்னது? மணி வகையில் வரும். ஓகேவா, இதில் வரும் மணி வகை. ஓகேவா, கிளியர் ஆகுதா? எழுதிடுவீங்களா 1 மார்க் வந்தா? ஓகே, மணி வகை என்ன சார் அப்படின்றத பார்க்கலாமா? தானியங்களுக்கு வழங்கும் சொற்களை தான் வந்து மணி வகை அப்படின்னு சொல்றாங்க.
கூலம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தானியத்தை தான் சொல்கிறாங்க. நெற்கூலம் புற்கூலம், ஓகேவா. கம்பையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெற்கூலம் புற்கூலம் கம்பு கூலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை கூலம் அப்படின்ற வார்த்தை, ஆனால் அப்படி தான் சொல்லணும், ஓகேவா. நெற்கூலம் புல்கூலம் கம்பு கூலம் முதலிய தானியங்கள். அவரைப்பயிறு உளுந்து பயிறு, என்னது அவரைப்பயிறு உளுந்து பயிறு, அவரைப்பயிறு உளுந்து பயிறு. அடுத்து வேர்க்கடலை, கடலை எப்படி சொல்கிறாங்கன்னா வேர்க்கடலை, வேர்க்கடலை கொண்டக்கடலை, கொண்டக்கடலை வந்து அவிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோமா, விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் எடுத்து சாப்பிடுவோமா நிறையா, வேர்க்கடலை கொண்டக்கடலை. இது முடிஞ்சிருச்சா. அடுத்து விதை அப்படின்றது கத்திரி மிளகாய் இவற்றின் வித்து, கத்திரி மிளகாய் இவற்றின் வித்தை என்ன சொல்கிறாங்க விதை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இது புரியுதா. அடுத்து இதெல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஓகேவா. புளி காஞ்சிரை அப்படின்னா நச்சு மரம், ஓகேவா. அதோட விதையை தான் என்ன சொல்றாங்க காள் அப்படின்னு சொல்றாங்க. புளி காஞ்சிரை அதோட அந்த நச்சு மரத்தோட முதலீட்டோட வித்தை தான் என்ன சொல்றாங்க, வித்துனா விதைன்னு பொருள், காள் அப்படின்றது பொருள், ஓகேவா. அடுத்து வேப்பமுத்து ஆமணக்கு முத்து, அதோட இதை சொல்றாங்க வேப்பமுத்து ஆமணக்கு முத்து, வேப்பமுத்து ஆமணக்கு முத்து. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, மனப்படலாம் பண்ண வேணாம், ஓகேவா. அடுத்து மாக்கொட்டை பனக்கொட்டை, மாங்கொட்டை மாங்கொட்டை அப்படி தானே சொல்லுவோம், மாம்பழத்தை அப்படி என்ன சொல்லுவோம் அந்த மாங்கொட்டையை தூக்கி போடு அப்படின்னு சொல்லுவோமா, மாங்கொட்டை. இது கிளியர் ஆகுதா. பனையை என்ன சொல்லுவாங்க பனங்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்து தேங்காய், தென்னையோட வித்து என்ன சொல்லுவாங்க தேங்காய், தென்னை மரத்தில் என்ன சொல்லுவோம் அது நம்ம யூஸ்வலாக நம்ம சொல்கிறது தான் தேங்காய் அப்படின்னு சொல்லுவோமா. அடுத்து அவரமுதிரை துவரமுதிரை அப்படின்னு சொல்லுவோம், இது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அவரமுதிரை துவரமுதிரை, அவரமுதிரை துவரமுதிரை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, ஓகேவா. கிளியர் ஆகுதா, புரியுதா. ஓகே. அடுத்து இப்போ தான் சார் நம்ம டாபிக் வந்துருக்கீங்க. இந்த பாட்டு யார் யாருக்கெல்லாம் வந்து கரெக்டாக ஞாபகம் இருக்குது தெரியல அப்படின்னா இப்பயே என் கூட படிச்சுக்கோங்க. நான் சொல்லும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்க கோரஸாக நீங்களும் சொல்லணும். அன்னை மொழியே அன்னை மொழியே அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. ஒரு வாட்டி சொல்றேன், நீங்க ஒரு வாட்டி சொல்லணும். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே. ஒரு வாட்டி சொல்லுங்க. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. ஓகே. அடுத்து தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. ஒரு வாட்டி சொல்லிடுங்க. மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலைவடிவே, மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலைவடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே, மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலைவடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே. முடிக்கும் போது என்ன பண்ணணும் கணிச்சார் அப்படின்னு போடணும், பாவல் இருப்பினுச்சுன்னா ஐஃபோன்லாம் போட்டு எழுதணும். கிளியர் ஆகுதா. அப்படிலாம் பண்ணணும், ஓகேவா. சார் அடுத்து என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றது இருக்குப்பா. எப்பயுமே உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றது கொடுப்பேன் நான் எப்பொழுதும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறேன் ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றது கொடுக்குறேன். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. நிறைய வாட்டி நான் உங்களுக்கு நடத்திட்டேங்க இந்த கொஸ்டினை, கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், ஓகேவா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் மட்டுள்ள தொழிற்பெயரும் வினையாளன் பெயரும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தொழிற்பெயர் என்ன அப்படின்னும் வினையாளையும் பெயர் என்ன அப்படின்றதையும் கேட்குறாங்க. தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், எல்லாருமே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். யார் யாரெல்லாம் வீடியோ பார்த்தீங்களோ கீழே ஆன்சர் அப்படின்றது பண்ணணும். ஒருவேளை எக்ஸாமில் வந்து மறந்து போயிடுச்சு அப்படின்னா கூட இங்கே ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத ஞாபகத்தை வச்சு போடலாம். அதெல்லாம் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல ஆன்சர் அப்படின்றது போடணும். நான் வந்து கீழே வந்து மெசேஜ் பண்ணுவேன், ஓகேவா. எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுங்களா, ஓகேப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. ஹோம்ஒர்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஓகேவா. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க, ஓகேவா. நன்றி, வணக்கம்.